ஹாய் மக்களே! வணக்கம். ஊருக்கே பதில் சொல்லுவாப்புல பாண்டே அண்ணன். சரிங்களா? எப்படிப்பட்ட கேள்விக்குமே பதில் சொல்லுவாரு. அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது யாராலயும். சரிங்களா? அவருடைய பதிலுக்கே பதில் போட்டுருவோமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க தனியா தான் நிக்கிறோம். மக்கள் சக்தி தான் எங்களோட இருக்குன்னு சொன்னாங்க. வேற ஒரு வழி பக்கம். இல்லையே. வேற வழி இல்லையே. தனியா தான் நிக்கணும். வேற யார் இருக்கா அவர் கூட? யார் வருவா? அவர் கூட்டணிக்கு கதவை முதல்ல திறந்து வச்சவர் அவர். ஒருத்தர் கூட உள்ள வரல. அப்ப நாங்க மக்களோட கூட்டணி வச்சிருக்கோம். நீ மக்களோட கூட்டணிக்கு முதல்ல சொல்லலையே. விக்கிரவாண்டியில நீங்க பேசும்போது மக்களோட கூட்டணி வைக்க போறேன்னு சொன்னீங்களா? ஆமாண்ணே, வேற என்ன பண்றது? கூட்டணி வரல. கூட்டணிக்கு முதல்ல ஒரு கதவு தொறந்து வச்சாரு தான். என்ன பண்றது? கூட்டணி யாரும் வரல. அதுக்காக நம்ம கட்சிய மூடிட்டு போயிட முடியாதுல்ல. அதனால அப்புறம் மக்களோட கூட்டணி இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். வேற என்ன பண்ண முடியும்? சரிதானண்ணே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போட்டப்புறம் இண்டிவிஜுவாலிட்டி சொல்லுவீங்களா? இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது என்னது? யூனிக்னஸ்ங்கிறது என்னது? ஏன்ட தனித்தன்மை இருக்குன்னு சொல்லு. தனித்தன்மைங்கிறதும் தனித்துவப்பட்டது ஒண்ணா? யாருமே உங்க கூட சேரல. யூனிக்கா இருக்கேன் பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்களா? சரி, புரியுது. இண்டிவிஜுவாலிட்டி காமிக்க முடியல. வேற என்ன பண்றது? இப்ப தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப தானே எலக்ஷனே பார்க்குறாங்க. இதானே ஃபர்ஸ்ட் எலக்ஷனு. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தானே ஆகுது. இந்த இடத்துல போய் யூனிக்னெஸ்ஸு, தனித்துவம் அப்படிங்கிறத காட்ட முடியுமா? ஃபர்ஸ்ட்டு தன்னுடைய பலத்த காட்டிட்டு தான் அதுக்கப்புறம் யூனிக்னெஸ்ஸு, பலத்த காட்ட முடியும். ஆட்சி பண்றதனுடைய அவங்களுடைய பவர காட்ட முடியும் இல்லையா? கிட்ட நமக்கு இந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு. நம்ம தனித்து நின்னால் நம்மளால ஜெயிக்க முடியும். ஒரே ஒரு தடவை கான்ஃபிடன்ஸ். நாங்க தனித்திருப்போம்னு சொன்னாருன்னு சொல்லுங்க. எங்க அண்ணன் சீமான் வந்து பேட்டிக்கு பேட்டி, பேச்சுக்கு பேச்சு, மேடைக்கு மேடை சொல்றாரு. அண்ணன் விஜய் அவர்கள் ஒரே ஒரு முறை நாங்கள் தனித்து போட்டிடுவோம், எங்களை யார் தெய்வம் தேவையில்லை ஒரு தடவை சொன்னார். ஞாபகம் ரீகால் பண்ணுங்க, நான் மறந்துருக்கு போறேன். நீங்க கரெக்டா பாக்குறீங்க. அதான் ஒரு நாள் சொல்லுங்க தனித்து போட்டிடும். இது இங்க இருக்கு நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற மாரி, தனித்து எங்க போட்டியிடுறது? தனித்து போட்டியிடலான்னு போனா, நீங்களே தான் எல்லாரும் கலாய்ச்சி தள்ளுறீங்க. தனியா அவர் கிழிச்சு தள்ளிருவாரு. இங்க ஒன்னாலலாம் தனியா பேலன்ஸ் பண்ண முடியாது. தனியாலாம் நிலைச்சு நிக்க முடியாது. தம்பி இது எப்படிப்பட்ட ஒரு கடல் தெரியுமா? முதலைகள் நிறைஞ்ச குளம் தெரியுமா? சாரி, இங்கேயும் திருத்திக்கிறேன். முதலைகள் நிறைஞ்ச கடல் தெரியுமா? அது தெரியுமா? இது தெரியுமா? கூட்டணி இல்லாம நீ ஜெயிச்சிருவியா? வந்துருவியான்னு கேட்குறீங்க. அப்புறம் தனிச்சு நிப்பேன்னு எங்க சொல்றது? நடைமுறை அரசியலுக்கு வரணும்லண்ணே. பழைய சித்தாந்தத்தையும் கருத்தையும் பேசிக்கிட்டே இருந்தா நடைமுறைக்கு வந்தாகணும்ல. அப்புறம் அதனால தான் அவர் கூட்டணி கேட்குறாரு. என்னங்க தனிச்சு நிப்பேன்னு எங்கே போய் சொல்கிறது? சீமான் அண்ணனை பற்றி சொல்கிறீங்க. அவர் தனிச்சு நிற்கிறனால எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாரு பார்க்குறீங்கல்ல. என்ன போங்க. திமுகவை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு. அதை விட அதிமுகவை இன்னும் அதிமுகன்னு பேர் கூட அவர் சொல்லவே இல்லை. பேர் சொன்னாப்புல அதிமுக வளர்ந்துற போதா? என்னங்க புதுசா கிளம்பிட்டீங்க எல்லாரும்? எனக்கு புரியல. ஏடிஎம்கேவின் பெயரை விஜய் சொல்லு. ஐயோ, ஏடிஎம்கே செத்துற வேண்டியதான். இனிமே கட்சி நடத்த வேண்டியது இல்லை. விஜய் கூட பேரை சொல்ல. இது ஏற்கக்கூடியதாக தான் இருக்குது. ஏன்னா அவர் விஜய் அண்ணன் வந்து ஏடிஎம்கே பேரை சொல்லலை அப்படிங்கிறனால வந்து கட்சி அழிஞ்சிட போகிறதில்ல. ஏடிஎம்கே டிஎம்கே அவங்களோட நிலைப்பாடு என்ன, அவங்களுடைய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் என்ன அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். அதனால தானே இவ்வளோ போராட்டமே. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஏற்கக்கூடிய கருத்து தான். அடுத்ததை பார்ப்போம். திமுகக்கு தாவேகா மாத்திரம் தான் எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி காணி இருக்கு. அப்படிதான் நேரடி செட் பண்ணி. அப்ப எது கூட்டணி எதிர்பார்த்தீங்க? அப்படிதான் செட் பண்ணிட்டு இருக்காரு. ஊடகங்கள் கூட அப்படிதான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. விஜய் தவிர தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லை. விஜய் தவிர உலகத்திலே ஒண்ணும் இல்லை. விஜய் பேசினா சினிமாக்காரங்களும் பார்ப்பாங்க, அரசியல்காரங்க பார்ப்பாங்க, 2 பேரும் வியூ பார்ப்பாங்க, நல்லா இருக்கும் ஜாலியா. வேற ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கா உங்களுக்கு? இதுல கரெக்ட் தான். இது வேலிடான ஒரு கொஸ்டின். பர்ஃபெக்டாக கேட்டீங்க. ஆனால் வந்துண்ணே, கூட்டணி கேட்குறது எதுக்கு அப்படின்னா, உண்மையான அரசியலில் பங்கேற்று தன்னுடைய பலத்தை ஆட்சியாளராக காமிக்கிறதுக்கு. சரிங்களா? ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய பலத்தை காமிக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கோம் அப்படின்னு காமிக்கிறாரு. பிரித்து பார்க்கணும்லண்ணே. கூட்டணி கேட்குறது அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, விஜயை பற்றி எல்லாத்துக்குமே விஜய் தான். எல்லாத்துக்குமே விஜய். எல்லா கட்சிக்காரங்க மீடியாக்காரங்களுக்கும் விஜய் தான். சினிமாக்காரங்களும் பார்ப்பாங்க, எல்லாரும் தூக்கி வச்சு பார்ப்பாங்க, கொண்டாடுவாங்க அப்படிங்கிறனால பேசுகிறாங்க அப்படிங்கிறீங்க. அப்புறம் நீங்கள் எதுக்கு விஜய் பற்றி பேசுகிறீங்க? கரெக்டு தானே? நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? உங்களுக்கும் வியூஸ் வரணும், உங்களோட சேனலை டெவலப் ஆகணும் தானே. என்னண்ணே நீங்க சொல்லுங்க. விஜய் நம்பர் 1 கட்சி அவரோன்னு சொல்லுங்க. திமுக தோற்கக்கூடிய தனிப்பெரும் கட்சி விஜய் தான் நீங்க சொல்லுங்க. நடக்க போற உண்மையான்னு பாருங்க. நல்ல ஓட்டு வாங்குவார், இல்லைன்னு சொல்ல. ஆமா, அவர் நான் தான் ஆட்சியை பிடிப்பேன், நான் தான் ஆட்டையை போடுவேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? பிராக்டிகலா யோசிக்க வேண்டாமா? நம்ம கண்ணை மூடிட்டு உட்காந்து உலகம் இருந்துச்சுன்னா உலகம் இருண்டுமா? இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே தூங்க போயிடுவாங்களா? இன்னைக்கு ஆரம்பிச்ச கட்சிக்கு 40% ஓட்டு வந்துடும். அப்போ மற்றவங்க ஆந்திராவில் ஓட்டு போடுவாங்களா? கரெக்டு. விஜய் வந்து நம்பர் 1 கட்சின்னு சொல்ல முடியாது. டிவிக்கேவை நம்பர் 1 கட்சின்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க வந்து முதல்ல ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து 40% ஓட்டு வாங்கிடுவாங்களா அப்படின்னு கேட்குறது நியாயமான கேள்விதான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவங்க வந்து நம்பர் 1 கட்சி இல்லைனாலும் பேசப்படக்கூடிய கட்சியாக இருக்காங்கல்ல. அதனால தானே இன்றைக்கி நம்ம எல்லோரும் பேசுகிறோம் அதை பற்றி. அதனால தான் இந்த போன்ற கேள்விகள்லாம் வருது. அவங்க வந்து எடுத்தவுடனே 40% ஓட்டு வாங்குறாங்களோ இல்லையோ, எடுத்தவுடனே முதன்மை கட்சியாக வராங்களோ இல்லையோ, ஆனால் மக்களோட ஆதரவு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை தானே, ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே. என்னென்ன சொல்கிறீங்க? எல்லா கட்சியும் சொல்லுவாங்க ஆள போறேன்னு சொல்லுவாங்க. அண்ணன் சீமான் சொல்லிட்டே இருக்காரு, அவர் ஆள போறது இல்லை, அவர் ஆள போன்னு சொல்லிட்டு அப்படிதான் சொல்லணும். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை.
என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க? ஐயையோ! என்னண்ணே நம்ம அண்ணன்னு சொல்லிவிட்டு டப்புன்னு போட்டு தாக்கிவிட்டீங்களே! அ. இப்போ இவ்வளோ உழைக்கிறாப்புல, தமிழ் தேசியம் பேசுறாப்புல, என்னங்க அண்ணன் எவ்வளோ உழைச்சிக்கிருக்காப்புல, அண்ணன் மேலலாம் எனக்குமே ரொம்ப மரியாதை இருக்கு. திடீர்னு இவ்வளோ பேசுறாரு, அவர்லாம் வந்து ஆள போறதில்லன்ட்டீங்க. சந்ததி சாக்குல எத்தனை பேர் இத கவனிச்சாங்கன்னு தெரியல. இல்ல எனக்கு மட்டும் தான் இது தோணுதா? எனக்கு மட்டும் தான் இவங்க இந்த மாரிலாம் யோசிக்கிறேனா? ம். பேச்சாக்குல அந்த சீமான் அண்ணன ஒரு குத்து குத்திட்டாப்புல. ஐயய்யோ! தப்புண்ணே. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் சொல்லி அதிமுக தான் உங்களை படுத்துனாங்களே. இப்ப சர்க்காருக்கு படுத்துனாங்க, தலைவாக்கு படுத்துனாங்க. டிஎம்கே தான் உங்களுக்கு ஃபேவரா இருந்துச்சு. இப்போ என்ன டிஎம்கே கசக்குது உங்களுக்கு? கருப்பு சோப்பு சைக்கிள் போனீங்களே, போயிருக்க வேண்டியதானே? நடுவில் வெள்ளை வந்துருச்சா? கருப்பு சோப்பு வெள்ளை ஆயிடுச்சா? என்னங்க நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? தமிழக முதலமைச்சர் கேட்கறத விடுங்க. திரு விஜய்க்கு நேத்து வரைக்கும் நீ யாருக்கு ஓட்டு போட்டீங்க? சொல்லுங்க. ஆமாண்ணே, என்ன பண்றது? நம்ம ஒரு வாக்காளரா இருக்கும்போது, அங்க வந்து எந்த கட்சிகள் நிக்கிறாங்களோ, யாரோ ஒருத்தவங்களுக்கு தான் ஓட்டு போட முடியும். இல்லாத ஒரு கட்சிக்கு போய் அவர் ஓட்டு போட முடியாது. அதனால அவர் யாருக்கு ஆதரவு குடுத்தாரு, ஓட்டு போட்டாரு அப்படிங்கிறத ஒரு பக்கம் வச்சுட்டு, இப்ப சினிமா நடிகரா இருக்கும்போது அவர தூக்கி வச்சு கொண்டாடினவங்கலாம் இன்னைக்கு அவர தரக்குறைவா பேசலையா? இதெல்லாம் ஒரு மூஞ்சா? நீ எல்லாம் ஒரு பேச்சு பேசுறியா? நீ எல்லாம் ஒரு ஆளா? அதுவா இதுவான்னு ஏங்க சமூகத்துல சோசியல் மீடியால ஒரு பொது மேடைகள்ல ஒருத்தவங்கள எப்படி பேசணுங்கிற நாகரிகம் கூட தெரியாம நெறைய பேர் தரக்குறைவா கழுவி ஊத்துறாங்கல்ல. நேத்து வரைக்கும் அவர தூக்கி வச்சு கொண்டாடினவங்க தானே இன்னைக்கு தரக்குறைவா பேசுறாங்க. அந்த மாரி நேத்து வரைக்கும் ஆதரவு குடுத்தவங்க இன்னைக்கு எதிரியா இருக்கிறாங்க. ஏன்னா இவர் எதிர்க்கட்சி ஆயிட்டாப்புல. எதிர்க்கட்சியா இருந்துட்டு போய் அவங்களுக்கு ஆதரவு குடுக்க முடியுமா? வேற என்னங்க பண்ண முடியும்? என்னண்ணே இது? நியாயமா கொஞ்சமாவது பேச வேணாமா? இன்ஸ்பிரேஷன் லிஸ்ட்ல தானே மேடம் ஜெயலலிதா அவங்கள சொல்றாரு அவரு. யாருங்க? இன்ஸ்பைரிங்னு வரும்போது நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லிருக்காரு? அண்ணா உட்கார்ந்த, காமராஜர் உட்கார்ந்த, எம்ஜிஆர் உட்கார்ந்த சேர்ல இவர்கள்லாம் உட்காருவதா? இவர்கள்லாம் யாரு யார் உட்கார்ந்துருக்கா? அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் யாருங்க உட்கார்ந்துருக்கா? 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின். கருணாநிதி, ஸ்டாலின் நீங்க சொல்றீங்க, புரிஞ்சுக்கிறேன். திமுக ஜெயலலிதா எப்படி வந்தாங்க இந்த லிஸ்ட்ல? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அண்ணனோட பிரச்சனை என்னன்னு எனக்கு இப்போ புரியல. அதாவது யாரையுமே இந்த ஊழல்வாதிகள் லிஸ்ட்ல யார் யார் ஊழல்வாதிகள் லிஸ்ட்ல சேர்க்கணும், சேர்க்கல அப்படின்னு பிரிச்சு பார்க்கறது பிரச்சனையா? இல்ல ஜெயலலிதாமா எப்படி நீ இந்த லிஸ்ட்ல சேர்த்த அப்படிங்கிறது அண்ணனோட பிரச்சனையான்னு தெரியல. ஏன்னா அவர் பேசுற அந்த ஆதங்கத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். இவ்வளோ பேசக்கூடிய திரு விஜய் அவர்கள் யூனியன் பட்ஜெட் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பத்தி எந்த கருத்தும் சொல்லலையே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கே. சொல்லுவார், ஒன்றும் அவசரம் இல்லை. அது வந்து நமக்கு வந்து நம்மள மாதிரி பொருளாதார வல்லுநர் கிடையாது. ரங்கராஜ் பாண்டே மாதிரி வந்து ஐஐடி 10 காலேஜில் படிச்சுட்டு வந்து பேசுகிறவர் கிடையாது. அது நம்மள மாதிரி ஆட்கள் ஆர்வ கோளாறுல தான் பேசிட்டு இருக்கலாம். எங்கடைய மாதிரி ஆட்கள் பார்த்துட்டு சொல்லலாம். அதில் 1/2 மணி நேரத்தை சொல்ல 1 மணி நேரத்தை சொல்லுங்கிற அவசியம்லாம் இல்லை. மெதுவாக சொல்லலாம். இது ஒரு தரமான கேள்வி. மத்திய பட்ஜெட் வெளியாயிருக்கு. அதை பற்றி விஜய் அண்ணன் எதுவுமே பேசலையே அப்படின்னு சொன்னதுக்கு அண்ணனும் ஒரு தரமான பதில் சொல்லிருக்காப்புல. இதில் வந்து கமெண்ட் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எந்த கட்சியுமே வந்து ஒரு பட்ஜெட் வந்து மத்திய பட்ஜெட் வெளி வந்திருக்கு அப்படின்னா அதை அவங்க தீர அனலைஸ் பண்ணி எதை பற்றி பேசணும், எதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு. ஏன்னா பொது அரங்கத்தில் அவங்க வந்து தகவலை வந்து 19 பேசிட முடியாது இல்லையா? அதனால் அண்ணன் வந்து கரெக்டாக இதுக்கு பர்ஃபெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பார்ப்போமா? அவருக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னலாம் சார் விஜய் அவர்களுக்கு? கட்சியை வளர்க்கறது தான் அது பெரிய சேலஞ்சு. கட்சிக்கு கொள்கைன்னு ஒன்று இருக்கணும், கோட்பாடுன்னு ஒன்று, எதுவுமே இல்லை. எல்லாம் மிக்சராக வச்சிருக்கிறார். புதுசாக ஒன்றுமே கிடையாது. எதுவுமே புதுசாக கிடையாது. எல்லாமே பழசு அங்கேருந்து ஆட்டையை போட்டது. வேறு எதுவுமே புதுசாக கிடையாது. கரெக்டு தான். கட்சியை வளர்க்குறது தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது அண்ணனுக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஜாம்பவான் கட்சிகளை எதிர்த்து ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு. கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. மக்களுடைய ஆதரவை மட்டும் நம்பி இருக்காரு. அதனால் கட்சியை வளர்க்குறது தான் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. இருப்பினும் இந்த கட்சியில் வந்து கோட்பாடுகள் சரியாக இல்லை, கொள்கைகள் சரியாக இல்லை அப்படிங்கிறதும் ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். ஏன்னா கொள்கைகளில் வந்து கொஞ்சம் தெளிவு வேணும், இன்னமும் கொஞ்சம் ப்ரீஃப் வேணும் அப்படிங்கிறது கரெக்டு தான். இன்னொரு விஷயம் வந்து கலந்து எல்லா சமூகத்தை சேர்ந்த தலைவர்களையும் தூக்கி போட்டால் இது சரியாயிடுமா, ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதே போல் பழைய விஷயங்களை தான் பேசியிருக்காரு. எதுவும் புதுசாக இவர்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இது சம்மந்தமாக என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பே வந்து சுயமாக நம்ம எழுதிடல. இந்திய அரசியலமைப்புக்கே வந்து நம்ம வந்து மற்ற நாடுகளுடைய அரசியலமைப்பிலேருந்து சிறந்து விளங்கின, மக்களுக்கு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு உதவக்கூடிய, மக்களுடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்கக்கூடிய சரத்துகளாக எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து மற்ற நாட்டுகளோட அரசியலமைப்புகள் இருந்துச்சோ அதை எடுத்து வச்சு தான் இந்திய அரசியலமைப்பை எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது புதிய ஒரு கோட்பாட்டை போய் அண்ணன் எழுத முடியுமாண்ணே? அதனால் மற்றவங்கள்ட்ட எடுத்தாங்க எடுக்கலை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண வேண்டாம். அவங்க கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு முன்னேற்றத்துக்கு உதவுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இது என்னுடைய பார்வை. ஓட்டு பிரியறது அப்படிங்கிற, அதாவது செதறக்கூடிய ஓட்டு, இந்த கட்சியிலேருந்தும் 2 கட்சியிலேருந்தும் செதறக்கூடிய ஓட்டு டிவிகேக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்ஷியஸ் டிசிஷனாக இவர் ஒவ்வொரு மேடையிலையும் பேசுகிறாரான்னு கேட்குறேன். எப்பயுமே புதுசாக ஒரு கட்சி வரும்போது புதிய வாக்கு அவர்கள்ட்ட வரும், ஏற்கனவே இருக்கிற கட்சிகள்கிட்ட இருந்து வாக்கு. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை.
அதனால மொத்தமா வந்து முடிஞ்சிடும். இருக்கிற கட்சிகள் பூரா ஒரு தேர்தலில் காணாம போயிருது. அப்படி 2 கட்சியுமே இன்னைக்கு 2026 தேர்தலில் காணாம போகக்கூடிய நிலைமையில திமுகவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. கரெக்டு தான். அண்ணன் சொல்லியிருக்கிற பதில் வந்து ஒரு தரமான பதில், சரியான பதில், ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பதில் தான். ஏன்னா, ஒரு எலெக்ஷனில் ஒரு புதியதாக ஒரு தோன்றின ஒரு கட்சியை வச்சு ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து மறைஞ்சிருமா, மூடிருவாங்களா, போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது தான். ஆனாலுமே இவங்க அந்த நெறியாளர் கேட்ட மாதிரி முன்னாடி இருந்த கட்சிகளுக்கு ஆதரவாக இருந்த ஓட்டுகளை வாங்குறதுக்கு புதியதாக தொடங்கிய கட்சி, ஜெயிக்கணும்னு நினைக்கிற கட்சி, அவங்க அதுக்கான கன்வர்ஷனை பண்ணுவாங்க தான். அதை தான் விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அண்ணன் சொன்னது கரெக்டு தான். இப்போ இந்த ஒரு எலெக்ஷனில் இந்த 2 கட்சிகள் வந்து அழிஞ்சிருவாங்களா, மறைஞ்சிருவாங்களான்னா அது வாய்ப்பு இல்லை. இது நடைமுறைக்கு சாத்தியமா யோசிக்கணும்னா வாய்ப்பு இல்லை. இவங்க ஜெயிக்கிறதுக்கான உழைப்பு போட வேண்டியதான் ஒரு பக்கம். 3 தொடர் தோல்விகளை பார்த்த பிறகு திமுக எந்திரிச்சு வந்துச்சு. அதிமுக 3 தொடர் தோல்விகள் சந்திச்சதே கிடையாது. அதனால அவங்கெல்லாம் வந்து அப்படி போற கட்சி, இவங்கெல்லாம் வந்து அப்படி ஒருத்தர் சுனாமி ஆக்கிடுவாங்களா, இதை மாதிரி நிறைய கட்சிகள் வந்துருச்சு, நிறைய கட்சிகள் போச்சு. தமிழ்நாட்டில் 1960-67க்கு பிறகு உருவான கட்சிகள் எடுத்துட்டீங்கன்னா அதற்கு இணையா ஒரு நம்பர் கிடைக்கும் அழிஞ்ச கட்சிகள். உருவான கட்சிகள் அத்தனையுமே காணாம போயிருக்கு, அல்லது கூட போயிருந்து கியூல இருக்காங்க, ஏடிஎம்கேட டிஎம்கேட சீட் கேட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு வரலாறு. அக்செப்டட். இதில் எதுவும் பேசுவதற்கு, கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, தனிச்சு நிற்பதற்கும் தன்னுடைய நிலைப்பாட்டை காமிக்கிறதுக்கு தானே இவ்வளோ போராட்டமாக இருக்குது. பார்ப்போம், நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் ஓகே, அழிந்த கட்சிகளும் ஏகப்பட்டது இருக்காங்க. இது வந்து என்னுடைய கருத்தாகவும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். டிவிகேக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. கட்சி ஆரம்பிக்கிறதோ, ஒரு மக்களுடைய பெரும்பான்மையை காமிக்கிறதோ, பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவை காமிக்கிறதோ பெரிய விஷயம் இல்லை. அரசியலில் நிலைத்து நீடித்து நிற்பது மிக அவசியமானது. அதனால் டிவிகே கட்சியை சேர்ந்தவங்களும் அண்ணனும் வந்து இந்த முன்னெடுப்பை வந்து தொடர்ந்து வழி நடத்தணும் அப்படிங்கிறத நானும் ஆசைப்பட்றேன். ஓகே மக்களே, ஒரு வழியாக முடிவுக்கு வந்து விடுவோம், சரிங்களா? அண்ணன் பேசினது, அண்ணன் சொன்ன கருத்துக்களை வச்சு நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சின்ன அனுபவத்தில் நம்மளுடைய கருத்தையும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக நான் உங்ககிட்ட கலந்துக்கிட்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா டெஃபினட்டாக போஸ்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போமா? பாய்.